வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன். ஒரு அமைதியான அழகான ஒரு ஊரில் இருந்து, ஒரு மாபெரும் கோயிலில் இருந்து உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறேன். செல்வ வளத்தை ஈர்க்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு உபகரணமாக இருக்கக்கூடியது மலர்கள். ஆம், பூக்கள் தான். மலர்களை கொடுத்தால் வனமே தரதுக்கு தயாராக இருக்குது இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மலர்களை வச்சு எப்படி தன அகர்ஷணத்தை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ போடுறங்காட்டிக்கு கீழே இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மலர்கள், ஆம், மலர்களை எழில் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேரி அன்னை. ஆமாம், அவங்க பாண்டிச்சேரி அன்னை ஆசிரமம் போனீங்கன்னா எங்கும் மலர் எதிலும் மலர் அப்படின்னு இருக்கும். ஏன்னா மலர்தல் என்பது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ரகசியம்தான். அந்த மலர்தலை மலர்கள் மூலமாக ஏற்படுத்த முடியும். என்னென்ன மலர்தல் பண்ண முடியும்? நான் இந்த வீடியோவில் மலர்தல் அப்படிங்கிறத செல்வ வளத்துக்கு மட்டுமே பகிர்ந்து கொள்கிறோம். செல்வ வளத்துக்கு நம்ம 3 மலர்களை அந்த காலத்திலிருந்தே நம்ம சித்தர் பெருமான்கள் சொல்லியிருக்காங்க. மலர் நம்பர் 1 நாகலிங்க பூ, நாகவள்ளி பூன்னு சொல்லுவாங்க, நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க. 2வது அள்ளி மலர், அள்ளிப்பூ அப்படிங்கக்கூடிய மலர். 3வது மல்லிகை பூ. இந்த 3 மலர்களையும் அடிக்கடி உங்களை சுற்றி இருக்குமாறு வைத்து கொண்டாலே உங்கள் வீட்டில் செல்வம் பெருக்கெடுக்கும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற ரகசியமே. நம்மளோட பிறப்பிலாக இருந்தாலும் சரி, இறப்பாக இருந்தாலும் சரி, எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி, மலர்களால் அலங்காரம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, மலர்கள் இருக்கிற இடத்துல எல்லா விதமான அகர்ஷண சக்தியையும் உருவாக்கிடும். அந்த அகர்ஷண சக்திக்கு மிக முக்கியம் மலர்கள் தான். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே முடிந்தளவுக்கு உயிரோட்டம் உள்ள மலர்களால் அலங்காரப்படுத்துங்கள். அந்த மலர்கள் அகர்ஷணத்தை மிக அதிகப்படுத்தும். அதே போல் நாகலிங்க பூ அப்படிங்கிறது செல்வ வளத்துக்கான பூ. அந்த நாகலிங்க பூவை உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணினாலும் சரி, நாகலிங்க மரத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்தீங்கனாலும் சரி, செல்வ வளத்தை ரொம்ப அழகாக ஈர்க்கும் அப்படிங்கிறதா. உங்களோட கல்லாப்பெட்டியில் எப்போவுமே தினமும் காலையில் மல்லிகைப்பூ வைக்கிறதன் மூலமாக தன அகர்ஷணம் அதிகமாக ஏற்படும். மிக முக்கியமான தன அகர்ஷணம், ஒவ்வொரு ஆணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கம்பல்சரியாக மல்லிகைப்பூ வாங்கித்தாங்க. அந்த மல்லிகைப்பூ வாங்கித்தரதே தனாகர்ஷணத்தின் உச்சம்தான். இதை ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை நாள் முதல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விஷயமே எதுவாக இருக்கணும்னா, ஒன்று மல்லிகைப்பூ அல்லது மஞ்சள் அல்லது உப்பு. இந்த 3 விஷயத்தை வாங்கினாலுமே தன அகர்ஷணம் ஏற்படும். உங்கள் வாழ்வு மலர்களைப் போல் மலர்ந்து வர வேண்டும். அதில் மிக முக்கியமான இன்னொரு மலர் தான் தாமரை. தாமரை மலரை வைத்து என்னென்ன வேண்டுதல் செய்கிறீர்களோ அந்த வேண்டுதல் 100% உங்கள் வாழ்வில் அமையும். தாமரை மாலையை உங்கள் மேல் அழிந்து பிரார்த்தனை செய்தால் தனாகர்ஷணம் அதிகமாகும். அதே மாதிரி உங்கள் கோயிலில் வீட்டில் தாமரை மாலையை சாமி படத்துக்கு போடுவதன் மூலமாகவும் அந்த அகர்ஷணம் இருக்கும். தாமரை மாலை அப்படிங்கிறது தாமரை விதையால் செய்த மாலை அப்படிங்கிறதான். மலர்கள் போல் உங்கள் வாழ்வு அழகாய் வரட்டும், பிரமாதமாய் அமையட்டும். மலர் போல் உங்கள் வாழ்வு மலர என் ஆனந்த வாழ்த்துக்கள். பணவளக்கலை பயிற்சி வகுப்பை பற்றி இந்த ரகசியத்தை